புத்த சாசனம் என்கின்ற பெயரிலேயே ஒரு அமைச்சு அமைகின்ற பொழுது அது ஒரு மதத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதாகத்தானே அமைந்துவிடும். அவை அவ்வாறு இருந்தால் மதவாதத்துக்கு இடம் இல்லை என்பது அங்கு கேள்விக்குறியாது. இராணுவத்தினுடைய எண்ணிக்கை குறைப்பு வேகமாக குறைக்கப்பட்டு வருகிறது. எண்ணிக்கைக்கான புதிய சேர்ப்புகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு பல இடம் 2,00,000 இருந்தது 1,25,000 நோக்கி குறைக்கப்படும். 2 விடயங்கள் நடைபெறுகிறது. அந்த 2 விடயத்தையும் வெளிப்படையாக என்றால் பேசுவதற்கு கொஞ்ச காலம் தவிர்த்து வந்தேன் என்று சொன்னால் இது நடைபெறட்டும். என்னென்னு சொன்னால் அது ஒரு சிக்கலாக மாறிவிடப்படாது. ஆனால் வெளிப்படையாக அதாவது இலங்கையினுடைய வரவு செலவு திட்டங்களில் 10% தொடக்கம் 15% நிதி ஒவ்வொரு ஆண்டும் பாதுகாப்பு செலவினங்களுக்காக பாதுகாப்பு அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏன் 6% குறைக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கான பின்புலத்தில் IMF இருக்கிறது, ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கிறது. அதாவது இந்த மாற்றத்தை அவர்கள் செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தை ஜெனீவா முதலில் வலியுறுத்தியே வந்தது. அது இப்பொழுது ஏனென்றால் இலங்கையினுடைய பொருளாதார சூழல் இதை விரைவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை சர்வதேசத்துக்கு வழங்கியிருக்கின்றனர். தெரிவின் பொழுது இவர்கள் முக்கியமாக அமெரிக்கா சார்ந்த அல்லது இந்தியாவுடன் அனுசரணை போக்கு கடைபிடிக்கக்கூடிய 3 இராணுவ கட்டமைப்பிலிருந்து நீக்கியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். நான் அள்ளி கொடுக்கிறேன் என்கிற தமிழர்கள் என்றும் எங்களுடைய நண்பர்கள் அவர்களுக்கு கொடுப்பது போல எல்லாம் பேசிக் கொள்கிறார். அதில் ஒரு விடயத்தை சொல்லுகிறார், கோவிட் வந்த பொழுது கோவிட்டையே மக்கள் மறந்து விட்டார்கள். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்து சொல்றார், அப்பொழுது கோவிட் வந்த பொழுது நாங்கள் கொடுத்த தடுப்பூசியை கட்டாயம் தமிழ் மக்களுக்கு கொடுங்கள் என்று நாங்கள் அரசுடன் சொல்லியே கொடுத்தோம். V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. இலங்கையின் ஜனாதிபதி நாடாளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு நாடாளுமன்றத்தில் தன்னுடைய அக்கிராசன உரையினை நிகழ்த்தியிருக்கின்றார். அதில் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் பொதுவழியிலும் ராஜேந்திர ரீதியாகவும் பலரிடமும் இருந்தது. அந்த உரையின் சுருக்கமும் அதனுடைய தன்மையும் ராஜதந்திர ரீதியாக இருந்த எதிர்பார்ப்புகளும் ஒட்டுமொத்தத்தில் இலங்கையர்கள் மத்தியில் இந்த உரைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்களால் எப்படி பார்க்கப்படுகிறது? அதாவது ஒரு புதிய அரசாங்கம், பெரும்பான்மை அரசாங்கம் இலங்கை கட்டில் ஆட்சியில் இருக்கிறது. இவர்களை வர்ணிக்கின்ற பொழுது பலரும் இவர்களை மார்க்சிஸ்ட் என்றுதான் சர்வதேச ஊடகங்களில் குறிப்பிட்டிருந்தார்கள், தலைப்பே இட்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் மார்க்சிஸ்ட் அல்ல, இவர்கள் சீனாவை பின்புலமாக கொண்ட கம்யூனிஸ்டுகள். ஆனால் அவ்வாறானவர்கள் ஆட்சி அமைகின்ற பொழுது இவர்கள் இவ்வாறான வழிபாடுகளை வழிகாட்டுவார் என்ற பல பார்வைகள் சர்வதேச அரங்கில் இவர்கள் மீது இருக்கிறது. இவ்வாறான சூழலில் தான் இவருடைய முதல் பாராளுமன்ற உரையில் குறிப்பாக ஜனாதிபதியினுடைய உரையை எவ்வாறு இருக்கிறது, என்னத்தை சொல்லுகிறது, அவர்கள் எவ்வாறான முன்னெடுப்பை செய்ய விரும்புகிறார்கள் என்ற ஒரு அவதானம் இருந்தது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த பேச்சில் பெரிதாக அவ்வாறான எதையும் எடுத்துக்கொள்வதற்கு இருக்கவில்லை. அதாவது அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை ஏற்றுவது, அடுத்த வருடம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பது, மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இது இருக்கும், மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இது இருக்கும் என்ற பல்வேறு விடயங்களில் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அரசாங்கம் நாங்கள் இருப்போம் என்கின்ற ஒரு அடித்தளத்தை கடந்து அவருடைய கொள்கை ரீதியான முன்னெடுப்புகளாக அரசியல் யாப்பு திருத்தம் வருவதாக இருந்தால் என்ன, அதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்படும் என்ற எந்த விதமான ஒரு விடயமும் இந்த உரையில் பெரிதாக இருக்கவில்லை. ஆகவே சமீபங்களை பார்த்தால் அனுர குமார திசுநாயக்கனுடைய உரைகள் அனைத்துமே மிகவும் குறுகியதாகவும் மிக குறைந்த உள்ளடக்கம் கொண்டதாகவும் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆகவே அவர் ஒரு நீண்ட உரையை தேர்தல் பரப்புரைகளில் செய்வது போல பல விடயங்கள் இதில் வெளிப்படவில்லை. ஆகவே இது ஒரு தொடர்ந்த கேள்வி எழுப்புகிறது. என்னால் அவர்களுடைய உரை முடிந்தவுடனே பாராளுமன்றம் 10 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது.
ஆகவே இந்த பாராளுமன்றம் எவ்வாறான முன்னெடுப்புகளை கொண்டிருப்பதாக இருக்க போகிறது, அதை என்ன விடயங்களை முன்னெடுக்கும் என்பது என்ற பல கேள்விகள் காண அதாவது முழுமையான பதிலை நாங்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் ஒரு குறைந்தளவு பதில்களை எதிர்பார்த்திருந்த சூழலில் அது இன்றைய உரையில் பெரிதாக வெளிப்படவில்லை. ஆகவே தமிழர்களாக இதை உற்று நோக்குகின்ற பொழுது இன்னும் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற பல விடயங்களுக்கான பதில்களுக்காக தொடர்ந்து காத்திருப்பில் இருக்க வேண்டியதாகவே இன்றைய உரை அமைந்திருப்பதாகவே கொள்ளலாம். இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன், கடும்போக்கு மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என்று 2 கருத்துக்களையும் அழுத்தமாக கூறியதுடன் மீண்டும் ஒரு வன்முறை கலாச்சாரத்தை ஒருபோதும் ஏற்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டேன், இந்த நாடு அனுபவித்த துயரம் போதும் என்கின்றார். அதில் என்ன செய்தியை அவர் கூற வருகின்றார், என்ன செய்தியை மக்களிடம் அவர் கூறுவதற்கு முற்பட்டிருக்கின்றார்? அதாவது இது அவருடைய தேர்தல் பரப்புரையிலே தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது, இனவாதம் மதவாதத்துக்கு இங்கு இடமில்லை, நாங்கள் ஒன்றிணைந்த மக்களாக பயணிக்க வேண்டும் என்கின்ற இந்த கருப்பொருள் தொடர்ச்சியாக வைக்கிறார்கள். ஆனால் இது வெளியில் சொல்லிக் கொள்வதனால் இது ஒரு கோது மட்டும்தான். இதனுடைய உள்ளடக்கம் என்ன என்கின்ற தேடுதல் தான் தொடர்ச்சியாக இருக்கிறது. இப்போ இதில் ஒன்றை பார்த்தால் மதவாதத்துக்கு இடமில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவருடைய அமைச்சர்கள் 24 பேரும் பதவியேற்ற பொழுது அதில் ஒரு அமைச்சு புத்த சாசன அமைச்சாகவும் ஏனைய மதங்கள் என்றுதான் அது வருகிறது. அப்போ புத்த சாசனம் என்கின்ற பெயரிலேயே ஒரு அமைச்சு அமைகின்ற பொழுது அது ஒரு மதத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதாகத்தானே அமைந்துவிடும். ஆகவே அவ்வாறு இருந்தால் மதவாதத்துக்கு இடம் இல்லை என்பது அங்கு கேள்விக்குறியாகிறது. ஆகவே இந்த சொல்லிலும் செயற்பாட்டிலும் முரண்கள் தற்போதே வெளிப்படுகின்றன. இந்த முரண்கள் நீண்ட காலத்தில் களையப்பட்டதாக மாறுவதாக இருந்தால் செயற்பாடுகள் அமைய வேண்டும். கடந்த காலங்களில் புத்த சாசனம் என்று சொல்லுகின்ற சமகாலத்திலே இந்து கலாச்சார அமைச்சு கிறிஸ்தவ மதத்துக்கான ஒரு பிரிவு என்றெல்லாம் இருந்திருக்கின்றன. ஆனால் இங்கே புத்த சாசனம் மட்டும் முதன்மைப்படுத்தப்படுகிறது, ஏனைய அமைச்சுகள் மதங்கள் பற்றிய விவரம் கூட அங்கு இருக்கவில்லை. அவை இந்த விடயங்கள் இது அவர்கள் கவனத்தில் எடுக்கவில்லையா அல்லது இது இவ்வாறு தான், அதாவது சொல்லொன்று செயலொன்றாக இது அமைந்து விடுமா என்பதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு இருக்கிறது, அடுத்த ஆண்டு அவர்கள் தங்களுடைய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். இந்த வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் கூறுகின்ற போது பௌத்த சாசன அமைச்சு தொடர்பு குறிப்பிட்டீர்கள். புத்த சாசனங்கள் மற்றும் சமய விவகாரம் என்று கிறிஸ்தவ விவகாரம், இந்து கலாச்சாரம், அதே போல முஸ்லிம் விவகாரங்கள் அந்த சமய விவகாரத்துக்குள் வருகின்றது. ஆனால் புத்த சாசனம் என்று அன்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது இலங்கையில் அரச மதம் என்கின்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கலாம் அல்லவா? அதாவது இது அப்படி என்றால் இதுவரை இருந்தது தொடர்ச்சியாகவே அது பார்க்கப்படும். இவர்கள் மாற்றம் என்பது இவருடைய பெரும் கருப்பொருளாக இருக்கிறது. அந்த மாற்றம் எவ்வாறெல்லாம் வெளிப்படுகிறது என்பதுதான் இங்கு ஆழ கவனிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக அவர்களுக்கு இருக்க போகிறது. ஆகவே அந்த மாற்றம் என்று வருகின்ற பொழுது முன்னர் செய்தவர்கள் எவ்வாறு புத்த சாசனம் என்று வைத்துக் கொண்டார்களோ, அது இதில் முதன்மைப்படுத்தப்படுகிறதோ அதை தொடர்ந்து முதன்மைப்படுத்துவது என்பது மாற்றமாக அமையாது. ஏனால் மத விவகாரம் இலங்கையினுடைய அரசியலில் பெரும் தாக்கத்தை இதுவரை செலுத்தி இருக்கிறது. ஆகவே அதை கடந்ததாக அமைவதுதான் அந்த மாற்றத்தினுடைய வெளிப்பாடாக அமையும். ஆகவே இந்த மாற்றங்கள் என்பது பல இடங்களில் கேள்வியை தோக்கி நிற்கிறது. இப்பொழுது பாருங்கள், மாற்றம் என்பது இலங்கை தீவில் இதுவரை இருந்ததில் ஒரு மாற்றம், முதன்மையாக தேவைப்படுகின்ற இன்னொரு மாற்றம் பெண்கள் விடயம். அதாவது இலங்கையினுடைய சனத்தொகையில் 52% பெண்கள். அதாவது தென்னாசிய வட்டகைக்கு ஒரு சர்வதேச ரீதியில் ஒரு பெயர் இருக்கிறது. அதாவது தென்னாசிய வட்டையில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஆண் ஆதிக்கத்தை பெரும்பாலும் வெளிப்படுத்துவோர்கள் என்ற ஒரு விடயத்தை நான் மேற்கத்திய உலகத்தின் பல்வேறு அரசுகளிடம் நேரடியாகவே அதை கேட்டிருக்கிறேன். நான் இந்த பல பயணங்களை, சர்வதேச பயணங்களின் போது அவருடன் பேசுகின்ற பொழுது ஒன்றை சொல்லிக் கொள்வார்கள். தென்னாசியாவில் இருப்பவர்கள் முழுமையாக ஆண்களாக இருப்பார்கள், பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியிருப்பார்கள். தென்னாசிய வட்டையில் இருக்கக்கூடிய நாடுகளிலேயே மிக மோசமான பெண் பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்தை கொண்டிருந்தது இலங்கையில் 5% பெண்கள் தான் பாராளுமன்றத்திலேயே இருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய காலத்தில் அந்த மாற்றத்தை இவர்கள் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் பெண்களை முதன்மைப்படுத்தி பல விடயங்களை பேசியவர்கள். அதாவது பாலின சமத்துவத்தையே, மத சமத்துவத்தை கடந்து பாலின சமத்துவத்தையே நிறைய பேசியவர்கள். அதாவது பெண்களுக்கென்று தனிய கடந்த 1 வருடங்களாக
பெண்களை மையப்படுத்திய தனிய பெண்களுக்கான கூட்டங்களை பல மாவட்டங்களில் நடத்தியவர்கள். அவர்களுடைய வாக்கில் இவர்களுடைய வெற்றியில் ஒரு பெரும் பங்கு பெண்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அவருடைய 159 பிரதிநிதிகளில் 10 அதாவது ஒரு 20 பெண்களை மட்டுமே அவர்களால் உள்ளே கொண்டு வர முடிகிறது என்று சொன்னார். நான் அவர்களிடம் ஒரு 25% குறைந்தபட்சம் பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை எதிர்பார்த்தேன் பாராளுமன்றத்தில். அது அமையவில்லை. அது ஒரு கேள்வி எழுப்புகிறது. இந்த மாற்றம் என்பதில் எங்கெங்கெல்லாம் அவர்கள் தவறி போகிறார்கள் என்றால், இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர்கள் 24 பேர், பிரதி அமைச்சர்கள் 29 பேர் என்று வந்திருக்கிறார்கள். ஆனால் பெண்களுடைய பிரதித்துவமே பாராளுமன்றத்தில் குறைந்திருக்கின்ற பொழுது அதை இங்கும் அமைச்சர்களும் பெரிதாக வெளிப்படவில்லை. இதே ஒரு விடயம் தான் இருக்கிறது. சபாநாயகர் இப்பொழுது மாற்றத்தை அவர்கள் செய்ய விரும்பியிருந்தார். சபாநாயகரை ஒரு பெண்ணாக முதல் தடவையாக அவர்கள் நிலைநிறுத்தி இருக்க முடியும். ஆகவே இந்த பெண்கள் என்கின்ற விடயம் கூட, இந்த பாலின சமத்துவம் கூட வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதா? அதை கடந்த பிரதமராக இருக்கின்றார். இலங்கை தீவில் முதலாவது, அதாவது உலகத்திலேயே முதல் பிரதமராக வந்தவரும் இலங்கை தீவில் தான் இருந்தார் 60களில் ஸ்ரீமவ பண்டாரநாயக்கா. பின்னர் இலங்கை தீவில் ஒரு பெண் ஜனாதிபதியாக கூட இருந்தார் சந்திரிகா. ஆனால் இந்த பெண்கள் எல்லாம் எல்லா இடம் இருக்கிறார்கள். ஆனால் அதே விடயம் ஏனைய மட்டங்களிலும் பிரதிபலிக்கப்பட வேண்டும். ஆனால் அது பிரதிபலிக்கவில்லை. அங்குதான் கேள்வி இருக்கிறதுன்னு சொன்னால், இவ்வளவு பேர் முதல் பிரதமர் இன்று வரை வரலாற்றில் இருந்து கொண்டாலும் சமீப காலங்களில் 10 தொடக்கம் 12, 13 பெண்கள் எல்லாம் மொத்தமாகவே பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். அது வெறும் 5%. அதாவது உலக பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் பெண்களுடைய மிக குறைந்த அளவை இலங்கை கொண்டிருந்தது. இப்பொழுது அது 10% நெருங்கி இருக்கிறது. அதை கடக்கவில்லை. அந்த மாற்றத்தை இவர்களூடாக நான் நிறைய எதிர்பார்த்தேன் சொன்னால், என்றால் அவர்கள் அவ்வாறான பாலன சமத்துவத்தை பற்றி அதையும் பேசக்கூடியவர்கள். என்றால் கம்யூனிச சித்தாந்தம் என்ற ஒரு வரையறைக்குள் பல விடயங்களை பேசிக்கொள்ளக்கூடியவர்கள், பெண்களை மையப்படுத்தி நிறைய விடயங்களை இந்த தேர்தல் காலத்தில் கடந்த 1 ஆண்டுகளாக அவரிடம் நாம் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் பிரதித்துவம் என்று வருகின்ற பொழுது அது காணாமல் போயிருக்கிறது. அது இவர்கள் விடயத்தில் ஒரு பெரும் ஒரு உறுத்தலாகவே இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் பேசுகின்ற இந்த மாற்றம் என்பது பல மட்டங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மாற்றங்கள் பல இடங்களில் இப்பொழுதே கேள்விக்குறியாகிறது. அதுக்கு அவர்கள்தான் அந்த மாற்றத்தினுடைய விடயத்தை, அதே போன்றுதான் நீங்க சொன்னது போல இந்த மத. ஆனால் இதில் எல்லோரும் எதிர்பார்த்த விடயம், புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய இலங்கையர்கள், தமிழர்களை விட்டு விடுங்கள், புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களை நோக்கி அனுரகுமார திசாநாயக்க ஏதாவது ஒரு கருத்தினை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த பக்கத்தை அவர் திரும்பி பார்க்கவில்லை. அந்த பக்கம் தொடர்பில் அவர் எந்த ஒரு கருத்தையும் கூறவும் முற்படவில்லை. எல்லோருடைய கருத்தாகவும் அல்லது எல்லோருடைய ஆலோசனையாகவும் இருப்பது புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய இலங்கையர்கள், குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய தமிழர்கள், இலங்கையர்கள் என்று கூட அவர் குறிப்பிடவில்லை. புலம்பெயர்ந்த இலங்கையர்களிடம் நாங்கள் நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு பல விடயங்களை எதிர்பார்க்கிறோம். அந்த விடயங்கள் தொடர்பு எந்த ஒரு அவருடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் இன்றைய அவருடைய அக்கிராசன் உரை. ஏன் அவர் இதை தவிர்த்தாரா அல்லது தவிர்க்கப்பட்டதா அல்லது மறந்து விட்டார்? அதாவது இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உரை அவர்களை பொறுத்தவரை. சர்வதேச சமூகத்தை பொறுத்தவரை ஆழமாக கவனிக்கப்படுகின்ற விடயம். அவர்களுடைய இந்த மாற்றத்தின் வெளிப்பாட்டை, நடைமுறை செயற்பாட்டை, ஏனால் வார்த்தைகளுக்கு நடைமுறை செயற்பாட்டுக்கு நிறைய சவால்கள் இருக்கிறது. ஆகவே இந்த நடைமுறை செயற்பாட்டில் அது எவ்வாறு வடிவம் பெறுகிறது என்று ஆழமாக பார்க்கக்கூடியவர்கள். இன்னொரு விதத்தில் தமிழினத்தினுடைய நலன் சார்ந்து இதை ஆழமாக நோக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் அவருடைய ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் நிறைய ஆழமாக தேடுவோம். என்றால் அதனால் அவர்களுடைய மாற்றம் என்பது ஒரு வாரத்தில் வர வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். நாங்கள் ஒரு 6 மாதங்கள் என்று நான் முன்னரே சொல்லியிருந்தேன். அந்த 6 மாதங்களில் இந்த வெளிப்பாடுகளுடைய பல விடயங்களை நாங்கள் ஆழமாக ஒரு இனம் சார்ந்து பார்ப்போம். அதே போன்று சர்வதேச சமூகத்தில் இருப்பவர்களும் இவர்களை ஆழமாக ஒவ்வொரு வரிகளாக ஒவ்வொரு சொற்களாக ஆழமாக தேடுவார்கள். அவ்வாறு தேடுகின்ற பொழுதுதான் அந்த மாற்றத்தினுடைய வெளிப்பாட்டினுடைய முழுமையான பிம்பம் புரியும். வெறும் மாற்றம் என்பது ஒரு கோஷம் மட்டும்தான். அது ஒரு செயற்பாட்டு வடிவம் பெறுகின்ற பொழுதுதான் அதுக்கான அர்த்தம் பெறும். அந்த அர்த்தத்தை நோக்கியே தான் இவருடைய இதில் தேடுகின்ற பொழுது அவர்கள் இந்த விடயத்தில் விளக்கமாக பலதை சொல்ல தேவையில்லை. ஆனால் ஒரு வரிகளாக முதன்மையான விடயங்களை அவர்கள் சொட்டே சென்றிருக்கலாம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த உரை ஏமாற்றம் அளிக்கக்கூடியதுதான். ஏனென்றால் பல விடயங்கள்
இந்த பொருளாதார விடயங்களில் இருக்கக்கூடியது IMF நாங்கள் கையெழுத்து போடுகிறோம் அது என்பதெல்லாம் சின்ன சின்ன விடயங்கள். ஆனால் இது இப்பொழுது மக்களை பொறுத்தவரை அன்றாட பிரச்சனைகள் என்று இருக்கிறது. அந்த அன்றாட பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் மக்கள் அவர்களுக்கு வாக்கு அளித்தார்கள். அந்த அன்றாட பிரச்சனைகளில் எவ்வாறான மாற்றம் ஏதாவது கோடு இந்த உரைகளில் வெளிப்பட்டதுன்னா நிச்சயமாக இல்லை. ஆகவே அவ்வாறு பார்க்கின்ற பொழுதுதான், அதாவது சாதாரண மக்களுக்கான விடயம் என்ன, சர்வதேச சமூகத்துக்கான விடயம் என்ன, அங்க இருக்கக்கூடிய இனக்குழுமங்கள், தேசிய இனங்களாக இருக்கக்கூடிய தமிழ் இனங்கத்துக்கான ஒரு வடிவம் என்ன, முஸ்லிம் ஆனால் சமூகத்துக்கு. இப்போது அவர்களுடைய பார்வையில் அங்கு நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயத்துக்கே இடமில்லை. இலங்கையர் என்கின்ற ஒரு சொற்பதத்தை தான் பயன்படுத்துவோம். நாம் அனைவரும் இலங்கையர் என்று முஸ்லிம்கள், தமிழர்கள், பரங்கியர், சிங்களவர் என்கின்ற அந்த சொல்லாடல்களே வேண்டாம். நாங்கள் இலங்கையர் என்றுதான் இந்த தேர்தலை சந்தித்தோம். ஊழலை ஒழிப்பதற்கு அங்கீகாரம் கேட்டோம், வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் அரசியல் யாப்பு பற்றியோ அல்லது 13ஆம் திருத்தச் சட்டம் பற்றியோ அல்லது இலங்கைக்குள் உள்ளக விவகாரங்கள் பற்றியோ எதற்குமே நாங்கள் ஆணை கேட்கவில்லை. ஊழலை ஒழிப்பதற்கு ஆணை கேட்டோம், மக்கள் தந்திருக்கின்றார்கள் என்று டெல்வின் சில்வா தெளிவாக சொல்லுகிறார். இல்லை, இது இங்கதான் இங்க என்றால் இப்பொழுது ரெண்டு விஷயம். இப்படி பேசுகிறார் ஒருவர்னு சொன்னால், நீங்கள் அனுரகுமாரனுடைய தமிழர் பகுதிகளுக்கு வந்த பேச்சுகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தெளிவாக சொல்லுவார். சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர் வர எல்லாம் இனங்களை கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அங்கெல்லாம் விழித்து சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது அது காணாமல் போகிறது. இது அவருடைய நீண்ட வரலாற்றில் பல விடயங்கள் இருக்கிறது, அவற்றையெல்லாம் விட்டு விடுவோம். என்றால் அவையெல்லாம் இவருடைய அமைச்சரவை கோட்டாபாய ராஜபக்சவுக்கு அமைச்சரவைக்கு இணையான ஒரு இனவாதம் பேசாத அமைச்சரவை என்று எடுத்துக்கொள்ளும். அதாவது இனவாதம் பேசுவது, நாங்கள் இனவாதம் பேச மாட்டோம், இந்த தேர்தல் காலத்திலும் இனவாதம் பேசப்படவில்லை, மதவாதம் பேசப்படவில்லை என்பது ஒரு கருத்தியலாக இருக்கலாம். ஆனால் அது நடைமுறைக்கு வருகின்ற பொழுது, இப்ப ஒரு விடயத்தை சொல்லுகிறேனே, ஊர்காவல் படைகள் என்று இருக்கிறது. இந்த ஊர்காவல் படைகள் சாதாரண மக்களை கொண்ட படைகள். அதுக்கும் ஆனா இது போர்க்காலத்தில் இந்த ஊர்காவல் படைகள் என்று அவர்கள் செய்த அட்டூழியம் தமிழர் பகுதியில் நிறைய. ஆனா இந்த ஊர்காவல் படைகளை மைத்ரிபால சிறிசேனா நிர்வாகமயப்படுத்தினார். அதுக்கு ஒரு சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் என்ற பெயரை கொடுத்தார். ஏன்னா அவர்கள் புலனுறவை மையப்படுத்தியவர்கள். அவர்களுக்கான ஒரு தலைமையகம் ஹபரத்துணையில் அவரை அமைத்தார் 2016. இதை அமைத்து அவர்களை நிர்வாகமயப்படுத்தி அவர்களை ஒரு 40,000 பேரை அவர்கள் தமிழர்களுடைய வாழ்வியலில் வவுனியா மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தினார்கள், கிளிநொச்சியில் செலுத்தினார்கள், முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் என்று இந்த பகுதிகளில் பாதுகாப்பு, சிறுவர் பாடசாலை நடத்துகின்ற பல விடயங்களில் நின்றார்கள். உண்மைப்படி முதலாவதாக இந்த இராணுவ விடயத்தில் முதல் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய இந்த ஊர்காவல் படைகள். ஆனால் இந்த ஊர்காவல் படைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால், இந்த தேர்தலில் கூட, அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாதுகாப்பு விடயத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு போலீசார் பாதுகாப்பு கடமைகள் ஈடுபடுத்தப்படுத்துகிறார்கள், இராணுவ தரப்பிலிருந்து இவ்வளவு பேர் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அதில் தேர்தல் திணைக்களம் சொல்லுகிறது சிவில் டிஃபென்ஸ் போர்ஸை சேர்ந்தவர்களும் இந்த தேர்தல் பணிகளில் பாதுகாப்பு விடயங்களில் இருப்பார்கள் என்று. அப்ப அந்த சிவில் டிஃபென்ஸ் போர்ஸை இவர்களும் தொடர்ச்சியாக கைக்கொள்ள முனைகிறார்கள் என்பதனுடைய அர்த்தம் தானே அது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுதுதான் சற்று ஏமாற்றங்கள் அணைக்கிறதுன்னு சொன்னால், இவர்களுக்கு ஒரு மாற்றத்துக்கான பல வழிகள் இவர்கள் இன்னும் கை கொள்ளவில்லை. அதை அவ்வாறே தொடர முனைகிறார்களா? இந்த சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் இவர்கள் காலத்திலும் தமிழர் பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி நிற்குமா? அவர்கள் விவசாயம் செய்து தமிழ் காணிகளில் நிற்கிறார்கள். ஆகவே இது ஒரு ஆபத்தான விடயங்கள். அதாவது இவர்களிடம் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் என்ன? இது தமிழ் தரப்பிலும் நிறைய குறைகள் இருக்கிறது. இவரிடம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் என்ன மாற்றங்களை இவர்கள் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். அதாவது குறைஞ்சபட்ச மாற்றங்களை, நாங்கள் அதிகபட்ச மாற்றங்களை பற்றி பேசவில்லை. அன்றாட வாழ்வியலில் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய சவால்களை பட்டியலிட்டு அவற்றுக்கான மாற்றத்தை இவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்தப் போகிறார்கள் என்பதை அவர்களுக்கு ஒரு சவாலாக முன்வைப்பது. என்றால் அவர்களால் இலகுவாக செய்யக்கூடிய மாற்றங்கள். அதனால தான் சொன்னேன், இந்த வரவு செலவு திட்டம், வருகின்ற வரவு செலவு திட்டம் முக்கியமானது. அதில் இந்த நிதி தொகைகளில் கடந்த காலங்களில் தவறான முறையில் ஒதுக்கப்பட்ட, அதாவது இந்த சிவில் டிஃபென்ஸ் போர்ஸுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2,000 கோடி ரூபாய்கள், 1,600 கோடியிலிருந்து 2,000 கோடி ரூபாய்கள் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தில் தொடர்ச்சியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ராஜபக்ஷ தரப்பில் ஒதுக்கப்பட்டதும் பார்க்க இவர்களை அதை ஒரு சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் ஆக்கி இதற்கான பெருந்தொகையை ஒதுக்க வெளிக்கிட்டவர் மைத்திரி காலத்தில் தான். அதை ஒதுக்கி கொடுத்தவர் ரணில் விக்ரமசிங்க. ஆனால் அன்றிலிருந்து கடந்த 9 ஆண்டுகளாக அவர்களுக்கான பணம் தொடர்ச்சியாக ஒதுக்கப்படுகிறது. ஆகவே பல இடங்களில்
அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு தமிழர் தரப்புக்கு இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடைபெறுகிறது, எங்கெங்கெல்லாம் மாற்றங்கள் தேவைப்படுகிறது, அவற்றை சுட்டி காட்டுகின்ற பொழுது அதற்கு அந்த மாற்றங்களை இவர்கள் வெளிப்படுத்த தயாராக இருக்கிறார்களா, செய்கிறார்களா? இதுதான் தமிழர் தரப்புக்கு இன்று தேவையான விடயம். தமிழர் தரப்பு போய் பல பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு இந்த ஆசனத்தில் நான் இருப்பேன், அந்த ஆசனத்தில் இவர் இருக்கக்கூடாது என்ற வாதங்களை தொடர்ந்தும் தமிழர் தரப்பில் யாரும் வைப்பார்களாக இருந்தார் அவற்றை நகைச்சுவையாக பார்த்து நாங்களும் ரசித்துக் கொண்டிருக்க போகிறோம் என்று சொன்னால் தமிழர் தரப்புக்கு சவால் இருக்கிறது. தமிழர் தரப்பு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இந்த தேர்தல் காலத்தில். உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்படுகின்ற 2000 கோடிக்கு மேற்பட்ட பணத்தை நிறுத்துவாரா அனுர அதற்கான வாய்ப்பு இருக்கின்றதாக பார்க்கலாம்? நிச்சயமாக. ஏனென்றால் இது இந்த வரவு செலவு திட்டத்தில் நான் எதிர்பார்க்கின்ற முதன்மையான விடயங்களில் ஒன்று. ஏனென்று சொன்னால் பாதுகாப்பு செலவினங்களை குறைக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. அது ஏற்கனவே ரணிலுடைய இறுதி விடயத்தில் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கான அழுத்தத்தை IMF-ம் கொடுத்திருக்கிறது. அதாவது பாதுகாப்பு செலவினங்களிலான மறுசீரமைப்புக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் கொடுத்திருக்கிறது. அதை அவர்கள் வெளிப்படையாக பேசவில்லை, இது சிக்கலாக மாறிவிடும் என்பதனால். அதனால்தான் இராணுவத்தினுடைய எண்ணிக்கை குறைப்பு வேகமாக குறைக்கப்பட்டு வருகிறது. எண்ணிக்கைக்கான புதிய சேர்ப்புகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு பல 2 லட்சத்தில் இருந்தது 1,25,000 நோக்கி குறைக்கப்படுகிறது. அதனால்தான் தமிழர் நிலங்கள் பல விடுவிக்கப்பட்டு வருவதனுடைய அர்த்தம் என்று சொன்னால் அந்த நிலங்களில் ஒருத்தரும் இல்லை. அவை நீங்கள் லேசாக கூறிவிட்டு செல்கின்றீர்கள். இராணுவ குறைப்பினுடைய தாக்கம்தான் தமிழர் பகுதிகளிலிருந்து இராணுவம் வெளியேறுகின்றதா, அல்லது அவர்கள் இயல்பாக தமிழர் பகுதியிலிருந்து இராணுவத்தை வெளியேற்றுவதாகத்தானே அவர்களுடைய கருத்து இருக்கின்றது? இலங்கை ஜனாதிபதி அனுரவாக இருக்கலாம், அல்லது அவருடைய அரசாக இருக்கலாம், அல்லது அவருடைய இராணுவ கட்டமைப்பாக இருக்கலாம், நாங்கள் தமிழர் பகுதியிலிருந்து இராணுவத்தை மீளப்பெறுகிறோம் என்று. ஆனால் நீங்கள் ஒரு புதிய கதையை கூறுகின்றீர்களே. 2 விடயங்கள் நடைபெறுகிறது. அந்த 2 விடயத்தையும் வெளிப்படையாக என்றால் பேசுவதற்கு கொஞ்ச காலம் தவிர்த்து வந்தேன் என்று சொன்னால் இது நடைபெறட்டும். ஏனென்று சொன்னால் அது ஒரு சிக்கலாக மாறிவிடப்படாது. ஆனால் வெளிப்படையாக சொல்கிறேன், அதாவது இலங்கையினுடைய வரவு செலவு திட்டங்களில் 10% தொடக்கம் 15% நிதி ஒவ்வொரு ஆண்டும் பாதுகாப்பு செலவினங்களுக்காக பாதுகாப்பு அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்டு வந்தன. கடந்த வரவு செலவு திட்டம், கடந்த ஆண்டுடைய இறுதிப்பதியில் ரணில் விக்ரமசிங்கனால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தினுடைய மொத்த செலவின தொகை 7 லட்சம் கோடி. இதுதான் இலங்கையினுடைய வரலாற்றில் அதிக உச்சமாக, அதாவது இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறது சொல்லிக் கொள்கிறார்கள். 7 லட்சம் கோடிகளை செலவினங்களாக அறிவித்தார். இதற்கு முன்னர் அதிகரித்த செலவினத்தை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியவரும் ரணில் விக்ரமசிங்க தான். மங்கள சமரவினால் 2018 சமர்ப்பிக்கப்பட்டது 4,40,000 கோடி எட்டியது. இப்பொழுது அது 7 லட்சம் கோடி. இந்த 7 லட்சம் கோடியில் பாதுகாப்பு செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்டது 42,000 கோடி மட்டுமே தான். அது மொத்த செலவினங்களில் 6% தான். இப்பொழுது ஒன்று புரிந்திருக்கிறது, 6% இப்பொழுது இலங்கையுடைய பாதுகாப்பு செலவினம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஏனைய சில அமைச்சுகளுக்கான செலவினங்கள் இதை விட அதிகமாகி இருக்கிறது. ஏன் 6% குறைக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கான பின்புலத்தில் IMF இருக்கிறது, ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கிறது. IMF-னுடன் போட்ட கையெழுத்தை, இட்ட ஒப்பந்தத்தை வெளியிடுமாறு அனுரகுமார தரப்பு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தது. அதை ஏன் வெளியிடவில்லை நீங்கள் என்று கேட்டு வந்தார்கள். இப்பொழுது அந்த ஒப்பந்தம் அனுரகுமார தரப்பிடம் தான் கையில் இருக்கிறது. முன்னால் அவர்கள் வெளியிடலாம் தானே, வெளியிடுவதானால் என்ன விடயத்தில் எல்லாம் ஒத்துக்கொண்டார்கள் என்பது வெளியே வரும். ஆகவே பாதுகாப்பு செலவினங்களுக்காக, ஏன்னா இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடியில் முதல் சவாலானது பாதுகாப்பு செலவினங்களை மட்டுப்படுத்துவது. அதாவது செலவினங்களை மட்டுப்படுத்துவது. செலவினங்களை மட்டுப்படுத்துவதில் முதன்மையானது பாதுகாப்பு செலவினம் என்றால்தான் இதுவரை அதிகரித்த உச்சமாக இருந்தது. இப்பொழுது பாதுகாப்பு செலவினங்களை மட்டுப்படுத்த வேண்டிய தேவை வந்திருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பில் இருக்கக்கூடிய செலவினங்களை மட்டுப்படுத்துவதனால் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். தேவையற்ற ரீதியில் எண்ணிக்கை தொடர்ந்து பேணப்படுகிறது. இந்த எண்ணிக்கையை எவ்வாறு குறைக்கலாம் என்று சொன்னால் பாதுகாப்பு தரப்பிலிருந்து வெளியேறி செல்வர்களை தேடி பிடிக்கக்கூடாது. அப்படியே விட்டாலே எண்ணிக்கை அவ்வாறே குறைய ஆரம்பித்தது. 2 லட்சத்துக்கு மேற்பட்ட இராணுவத்தினர் 1,50,000 அவ்வாறு குறைந்து விட்டார்கள். அவருடைய எண்ணிக்கை இப்பொழுது 1,25,000 ஆகுது. அது 75,000 இராணுவ குறைப்பு தானாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு பின்புலம் இருக்கிறது சொன்னால்
தமிழர் பகுதிகளில் என்ன செய்தார்னு சொன்னால், கையகப்படுத்திய நிலங்களில் இராணுவம் இருந்தது மட்டுமல்ல, அவருடைய குடும்பங்களை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது. அவருடைய குடும்பங்களும் அங்கு வந்து தொடர்ந்தியாக இருப்பதனூடாக அந்த நிலப்பரப்பில் ஒரு குடியேற்றத்தை மறைமுகமாக முன்னெடுப்பதற்கான முயற்சியை செய்தார்கள். அவ்வாறு சில குடும்பங்கள் அழைத்தும் பெறப்பட்டன இராணுவ தரப்புடன் அங்கு இருப்பதற்கு இருந்தார்கள். இருக்கக்கூடிய குடும்பங்கள் அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் புரிந்தது, தாங்களும் ஒரு சிறந்த சிறைச்சாலைகள் தான் இருக்கிறோம், ஏனென்றால் சுற்றி வர வளைக்கப்பட்ட இடங்களுக்கு வாழ்வது என்பது அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய பகுதிகளில் வாழ்ந்ததிலிருந்து மாறுபட்டதாக மாறிவிட்டது. அதனால் அவ்வாறு வந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்திலே திரும்பி சென்று விட்டார்கள். ஆகவே இந்த முயற்சி அவர்களுக்கு மிக படுதோல்வியாக அமைந்தது. ஆகவே குடும்பங்களை கொண்டு வருவது என்பது. இரண்டாவது, எண்ணிக்கை குறைந்து வருகின்ற பொழுது குறைந்த எண்ணிக்கையில ஆனோர் ஒரு பெரிய பரப்பை காத்து நிற்பது எல்லாம் முடியாத காரியமாக வருகின்ற பொழுது அவருடைய எல்லை தானாக சுருங்க ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது நீங்க விடுவிக்கப்பட்ட காணிகளில் சென்று பார்த்தீங்கன்னா தெரியும், பல கட்டடங்களை அவர்கள் சமீபகாலங்களாக பயன்படுத்தியதற்கு எந்தவித ஒரு இது இல்லாமல் நீண்ட காலமாகவே விடுவிக்கப்பட்டு சும்மா இருந்த காணிகளாக இப்பொழுது விடுவிக்கப்பட்டு வருகிறது. இது தமிழர் தரப்புக்கு ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறது. அவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்களும் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இதை சரியாக புரிந்து கொள்ளுமாக இருந்தால் தமிழர் தரப்பு இன்னும் பல தமிழ் நிலங்களை இவர்களுடைய இதிலிருந்து விடுவிக்க முடியும். அதற்கேற்ற அழுத்தத்தை தமிழர் தரப்பு கொடுக்குமாக இருந்தார். ஆனால் அவர்கள் தாங்கள் எவ்வாறு ஏன் இது விடுவிக்கப்படுகிறது என்பதை அவர்கள் அரசியலாக மாற்றிக்கொள்வார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள், நாங்களாக விடுவிக்கிறோம். இதைத்தான் ரணிலும் செய்ய ஆரம்பித்தார். ரணில் காலத்தில் தான் இந்த சவாலுக்கான ஒரு பின்புலமே ஆரம்பித்தது. என்றால் பாதுகாப்பு செலவின குறைப்பு, அதை மையப்படுத்திய ஆள் எண்ணிக்கை குறைப்பு, இவ்வாறெல்லாம் வருகின்ற பொழுதுதான் ஒரு கேள்வி வருகிறது, இவ்வாறெல்லாம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த ஊர்காவல் படைக்கு செலவழிக்கின்ற வீண் விரயத்தையும் நிறுத்த முடியாது? ஊர்காவல் படை தொடர்ச்சியாக அங்கு இருப்பதற்கான தேவை என்ன? ஏன் அவர்கள் தொடர்ந்து பேணப்படுகிறார்கள்? ஏண்டா போர் முடிந்து 15 ஆண்டுகளுக்கு. உங்களுடைய கருத்தை இப்படி பார்க்கலாமா? இலங்கை இராணுவ விவகாரத்திற்குள் வழமைக்கு மாறாக சர்வதேசத்தினுடைய திடீர் தலையீட்டினால் புதிய நெருக்கடிகள் பல்வேறு உருவங்களில் ஆரம்பமாகி இருப்பதாக. அதாவது இந்த மாற்றத்தை அவர்கள் செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தை ஜெனீவா முதலில் வலியுறுத்தியே வந்தது. அது இப்பொழுது ஏனென்றால் இலங்கையினுடைய பொருளாதார சூழல் இதை விரைவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை சர்வதேசத்துக்கு வழங்கிவிட்டது. சர்வதேசம் அதில் இறுக்கமாக நின்று கொள்கிறது. அதற்கான மாற்றத்தை இலங்கை தீவில் நாங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் தமிழர் பகுதிகளிலும் ஏற்படுகின்ற மாற்றத்தினுடைய பின்புலம். ஆகவே இதை அரசியலாக்க விரும்புபவர்கள் அரசியலாக்க முனைகிறார்கள். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு சர்வதேச அழுத்தம் நிறையவே இருக்கிறது. ஏண்டா செலவின குறைப்பில் பாதுகாப்பு செலவினமும் பாதுகாப்பு துறை சார்ந்த மறுசீரமைப்பையும் அவர்கள் வேண்டி நிற்கிறார்கள். ஆனால் அதை அனுர தரப்பு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பயணிக்குமா என்பதில் எனக்கு நிறைய கேள்வி இருக்கிறது. என்று சொன்னால் அனுரகுமார தரப்பு ஒன்றை செய்தது தன்னுடைய காலத்தில். அவர்கள் பல இடங்களில் பின்புலத்தில் நிறைய ஊடுருவி இருக்கிறார்கள். அதாவது தொழிற்சங்கங்கள் ரீதியாக தொழிலாளர்கள் பலரை தங்கள் வசம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி, அவருடைய முதன்மை பிரதிநிதி வெளிப்படையாக சொல்லுகிறார், நான் 2014 தான் இவர்களை சந்தித்தேன். ஏனென்றால் நான் மின்சாரத்துறையில் பயிற்சிக்கு சென்றேன். நான் மின்சாரத்துறையில் வேலையை ஒரு இன்டர்ன்ஷிப்பாக நான் ஆரம்பித்து வேலை செய்தேன். அவர்கள் வந்து என்னை சந்தித்தார்கள். சந்தித்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பதவியை நாங்கள் நிரந்தரமாக்குகிறோம் என்று அதை நிரந்தரமாக்கி தந்தார்கள். பின்னர் அவர்களுடன் இணைந்தேன். அவர்கள் எனக்கான அரசியல் வகுப்புகள் எல்லாத்தையும் செய்தார்கள். இப்பொழுது நான் கடந்த 10 ஆண்டுகளாக அவருடன் இருக்கிறேன் என்கிறார். இது அவர்கள் செய்கின்ற ஒரு வடிவம், தொழிலாளர்களை மையப்படுத்து. இன்னொரு வடிவம், இராணுவ கட்டமைப்புகள், அவர்களை சார்ந்தவர்கள் நிறைய பேர் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். ஆகவே இராணுவ கட்டமைப்பிலும் அவர்கள் சார்ந்தவர்கள் நிறைய பேர் இப்பொழுது இருக்கிறார்கள் கீழ்மட்டங்கள். இப்பொழுது ஒரு சவால் வருகிறது, இவர்களை எவ்வாறு இவர்கள் கையாளப் போகிறார்கள்? இவர்கள் விரும்பிய மாதிரி அவருடைய எண்ணிக்கையை குறைக்க முடியாது. ஏனால் தங்களை நீண்ட காலத்தில் வலுப்படுத்துவதற்கான பல பொறிமுறைகளை அவர்கள் மறைமுகமாக தொடர்ந்தே கையாண்டும் வருகிறார்கள். இது உள்ளாந்த ரீதியாக அவர்களை பார்க்கக்கூடிய அவர்களுக்கு புரியும். ஆகவே இதைத்தான் சர்வதேசத்தை சார்ந்தவர்களும் சில முக்கியமான நாடுகள் இந்த பல விடயங்களை மிக ஆழமாக கவனித்தும் வருகின்றன. ஏன்னு சொன்னால், நான் முதலே சொல்லியிருந்தேன், இவருடைய தெரிவின் பொழுது இவர்கள் முக்கியமாக அமெரிக்கா சார்ந்த அல்லது இந்தியாவுடைய அனுசரணை போக்கு கடைபிடிக்கக்கூடிய 3 இராணுவ கட்டமைப்பிலிருந்து நீக்கியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஒன்று கமல் குணரட்ன, அவர் அமைச்சுகள் மறுசீரமைக்கப்பட்ட பொழுது அவர் அதிலிருந்து பாதுகாப்பு செயலாளர் பதவியிலிருந்து தானாக ஒளியேறும் என்று சொல்லுக்கு தள்ளப்பட்டார். இரண்டாவது சுரேஷ் சலேமேரு, இப்பொழுது அவரை நீக்கிவிட்டார்கள்.
மூன்றாவதாக இப்பொழுதும் வைத்துக் கொண்டிருப்பவர் சுரேந்திர டி சில்வா மட்டும்தான். ஆனால் அவர் ஒரு பல்லு பிடுங்கப்பட்ட பொருள். இப்பொழுது முன்னரண்டா சுரேந்திர டி சில்வா என்ற ஒரு பேர் பத்திரிகை உலகத்தில் பார்க்கலாம். இப்பொழுது அவர் அப்படி ஒருவர் இருக்கிறாரான்னு தெரியாத அளவுக்கு அவர் இருக்கிறார். ஆகவே இந்த இராணுவம் பல விடயங்களில் இவர்கள் ஒரு ஆதிக்கம் செலுத்துவவர்களாக தங்களை தொடர்ந்து பேணிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விடயத்தில் இந்த இராணுவ தரப்பில் எவ்வாறான மறுசீரமைப்பை ஏற்பட்ட மறுசீரமைப்பு இவ்வளவு தூரம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும், அது எவ்வாறு கைக்கொள்ளப்படும் என்பதெல்லாம் இந்த வரவு செலவு திட்டத்தில் அவதானிக்கப்படக்கூடிய இன்னொரு விடயமாகவும் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்லலாம். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் சுரேஷ் சாலே, அதே போன்று கமால் குணரட்ன இருவருடைய பதவிகள் நீக்கப்பட்டன அல்லது பதவிகளிலிருந்து அவர்களை விடுவிப்பு செய்தமையானது ஒரு வகையில் அனுரகுமார சர்வதேசத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்தியாக பார்க்கலாமா, அல்லது வளமையாக ஒரு ஆட்சி மாறுகின்ற போது இடம்பெற்ற சம்பவமாக பார்க்கலாம்? அதாவது குறிப்பாக தங்களை கையாள முனைகின்ற வல்லரசுகள் விடயத்தில் அவர்களுடைய ஆதிக்கம் தங்களை நெருங்கி இருப்பதை தவிர்ப்பதாக இருந்தால் இவர்கள் வெளியேற்றப்பட்டாக வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே இவர்கள் வெளியேற்றப்பட்டது என்பது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறது. இன்னொரு விடயம் இப்பொழுது அமெரிக்கா இந்தியா கூட அவதானிக்கக்கூடிய விடயம், திடீரென அதாவது இலங்கையில் சீனாவுக்கு தூதரம் இருக்கிறதா என்பது போல இருந்தது கடந்த 2 ஆண்டுகள். இந்த பொருளாதார பிரச்சனை எல்லாம் மிகவும் அமைதியாக எந்தவித அறிக்கைகளோ செய்திகளோ இல்லாமலே இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தூதுவர் தமிழர் பகுதிகளில் திடீர்னு பிரசன்னமாகிறார், நான் அள்ளி கொடுக்கிறேன் என்கிறார், தமிழர்கள் என்றும் எங்களுடைய நண்பர்கள் அவர்களுக்கு கொடுப்பது போல எல்லாம் பேசிக்கொள்கிறார். அதில் ஒரு விடயத்தை சொல்லுகிறார், கோவிட் வந்த பொழுது கோவிட்டையே மக்கள் மறந்து விட்டார்கள், 2 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்து சொல்றார், அப்பொழுது கோவிட் வந்த பொழுது நாங்கள் கொடுத்த தடுப்பூசியை கட்டாயம் தமிழ் மக்களுக்கு கொடுங்கள் என்று நாங்கள் அரசுடன் சொல்லியே கொடுத்தோம், அவர்கள் அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று 2 ஆண்டுகளுக்கு பின்னரே அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருப்பதெல்லாம் ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறது. என்னால் இந்த 2 ஆண்டுகளுக்கு பின்னர் திடீரென ஏன் சீனாவுக்கு எங்கள் மீது கரிசனை? அதிலும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விடயம் மிகவும் அவதானத்துக்குரியது. என்னென்னு சொன்னால், முதல் தடவையாக ஒரு சிங்கள தலைவர் வடபகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று அவர் முதன்மைப்படுத்துகிறார். அது இப்பொழுது இந்த விடத்தில் இப்ப இந்த தேர்தலை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், தேர்தலுடைய விடயங்களில் ஆழமாக பல விடயங்களை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தேவை இருக்கிறது. இதை ஒரு முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தியதனுடைய ஒரு பகுதியை சொல்லுகிறேன். எங்களது நம்மவர்கள் கூட சிலர் சொல்லிக் கொள்கிறார்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சிங்களவன் காலில் நக்கிறார்கள் எல்லாம் மிக மோசமாக பேசிக்கொள்வார்கள். அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. என்றால் தங்களுடைய கட்சி, தாங்கள் ஆதரித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி மோசமான பின்னடைவை தோல்வியை சந்திக்கிறது என்று சொன்னால் இவ்வாறான வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடாது. யாழ் கூட மாவட்டத்தில் தேர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு வாக்களித்தார்கள், அவர்கள் அவ்வாறு அதனுடைய உண்மையான விடயம் என்பது ஒரு ஆய்வு அறிக்கையினுடைய ஒரு பகுதியை சொல்லுகிறேன். யாழ்ப்பாணத்தில் அளிக்கப்பட்ட வாக்குகள் 60% வாக்குகள் தான், மிக குறைந்த வாக்குகள் தான் ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகிற பொழுது இங்கு பதிவாகியிருக்கிறது. அதிலும் 9% உண்டு. அந்த இலங்கை தீவிலேயே ஒரு தேர்தல் மாவட்டத்தில் அதிகமான வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதும் யாழ் மாவட்டத்தில் தான். 9.5%, 32,000க்கு மேற்பட்ட வாக்குகள் அதில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, 3,58,000. இப்பொழுது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குகளே 3,25,000 தான். இந்த 3,25,000 ஒரு 86,000 வாக்குகள் இந்த 5% பெறாத கட்சிகளுக்கு கருத்திலேயே கொள்ளப்படவில்லை. அதாவது இந்த 5%க்கு மேற்பட்ட வாக்கை பெற்றவர்கள் இந்த மொத்தத்திலேயே இலங்கை தீவிலேயே மிக குறைவான சதவீதமாக, அதாவது 73.85% தான் கட்சிகள் தான் 5%க்கு மேல் பெற்ற வாக்களை பெற்றிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் 26.15% வாக்குகள் அதற்கு பின்னர் அந்த இதில் கொண்டு வரப்படவில்லை. ஆகவே மொத்தமாக 3,58,000 வாக்குகள் பதிவானதில் கூட இறுதியாக இந்த தேர்தலில் 5%க்கு மேற்பட்ட வாக்குகளாக கவனத்தில் கொள்ளப்பட்டவை வெறும் 2,40,000. இந்த 2,40,000 வைத்துக் கொண்டுதான் தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களுக்கு வந்து நின்றது. இதை சொல்லுவதாக இருந்தால், தமிழில் சொல்லுவதாக இருந்தால், சைக்கிள் கேப்பில் பிளேன் ஓட்டிய விடயமாக அது மாறிப்போனது. இதற்கு காரணம் ஆகவே இலங்கை தீவு முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சிங்கள தேசத்தில் இருக்கக்கூடிய 17 மாவட்டங்களில்
15 மாவட்டங்களில் அவர்கள் 60% மேற்பட்ட வாக்குகளை பெற்றார்கள். நுவரேலியாவில் மட்டும் அவர்களுடைய இது சற்று குறைவாக வந்தது. பதுளையில் மாத்திரம் 58%, நுவரேலியாவில் 40%. யாழ்ப்பாணத்தில் அவர்களுக்கு கிடைத்தது வெறும் 24.85% தான். அப்ப யாழ்ப்பாணத்தில் அளிக்கப்பட்ட வாக்குகளிலேயே 75% மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. அவ்வாறு இருந்தால் அது எவ்வாறு பெரும்பான்மையான வாக்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள்? இதை கடந்து கொண்டு சொல்லுகிறேன், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களான 6,80,000 என்பது 13.6%. அவை 13.6% வாக்குகளை வைத்துக் கொண்டு பெரும்பான்மையான தமிழர்கள் வாக்களித்து விட்டார்கள் என்று தமிழர்களே நினைத்துக் கொள்வதும் பேசுவதும் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு செயற்பாடு. ஏனென்றால் நாங்களே எங்களுடைய தலையில் மண்ணை போடுகின்ற வேலையை பல விடயங்களில் செய்கிறோம். இப்பொழுது இலங்கையிலேயே மிக குறைந்த வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றது தமிழ் மாவட்டங்களில் தான். அதாவது மிக குறைந்த வாக்குகளை அவர்கள் பெற்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் 19.33% தான் அவர்களுக்கு கிடைத்தது. இரண்டாவது குறைந்த வாக்களை பெற்றது வன்னி 20.37%. அதை கடந்து மிக குறைந்த வாக்களை பெற்றது, மூன்றாவதாக குறைந்ததை பெற்றது யாழ்ப்பாணம் 24.85%. எனவே அனைத்து 40%க்கு மேலே. அப்ப மிக குறைந்த வாக்களை பெற்றதே தமிழர் மாவட்டங்களில். இவ்வாறு இருக்கின்ற பொழுது எவ்வாறு நாங்கள் இவ்வாறு பேசிக்கொள்ளலாம்? தமிழர் மாவட்டத்தில் எவ்வாறு அவர்களால் யாழ்ப்பாணத்தில் 3, வன்னியில் 2 பெறப்பட்டது என்று சொன்னால், தமிழர்கள் மோசமாக தங்களுக்குள் வாக்குகளை சிதைத்தார்கள். அதாவது நிறைய பேர் போட்டியிட்டு, இப்ப யாழ் மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் 10,000க்கு மேலே வாக்குகளை பெற்றவர்கள் 9 கட்சிகளோ சுயேட்சை கொடுக்க. இது ஒரு தேர்தலில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும், எவ்வாறான பாதிப்புகளை உருவாக்கும்? இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அது நடைபெறவில்லை என்று சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 90.92%, 5%க்கு மேலே பெற்றவர்கள் பெற்றார்கள். ஆனால் வன்னியிலும் யாழ்ப்பாணத்திலும் அது நடைபெறவே இல்லை. ஏன்னா யாழ்ப்பாணத்தில் 73.85% தான் 5%க்கு மேலே பெற்றவர்களாக இருந்தார்கள். வன்னியில் அது 76%. இலங்கையில் இருக்கக்கூடிய 22 மாவட்டங்களிலேயும் இவ்வளவு குறைந்தது இந்த 2 மாவட்டங்கள் தான். அவை தமிழர்கள் பல விடயங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறோம். 1. 2வது, எங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை முதல் அடையாளம் காட்டுவோம். இந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இதுதான் இவ்வாறான குறைபாடுகளை கொண்ட இறுதி தேர்தலாக அமைய வேண்டும். இதுக்கு அரசியல் கட்சிகளோ தனி நபர்களுக்களோ ஒத்து வராது என்பதும் எங்களுக்கு புரிகிறது. இவர்களை கடந்த ஒரு பொறுமுறையை தமிழர்கள் தாங்களாக உருவாக்க வேண்டும். தங்களுடைய விடயத்தில் இருக்கக்கூடிய உண்மையின் ஜதார்த்தத்தையும் அவர்கள் தான் பேசியாக வேண்டும். எங்களுக்காக வேறு யாரும் பேச போவதில்லை. அல்ல என்றால் சீன தூதுவரை போல ஏனைய தூதுவர்களும் வந்து சொல்லுவார்கள் இவ்வாறு தான். அதுதான் உண்மையான ஜதார்த்தமா, அதுதான் தேர்தல் தரவுகள் சொல்லுகின்ற ஒரு ஆய்வு என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் ஒரு தேர்தலின் பின்னர் முழுமையான ஆய்வுகள் எந்த ஒரு விடயத்திலும் முழுமையான ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும். அதற்கான பொறுப்பு கூறல் இருந்தாக வேண்டும். இவற்றை வெளிப்படுத்துகின்ற ஒரு பொறுமை இருந்தாக வேண்டும். இதை எங்களுடைய அரசியல் கட்சிகளில் யாராவது பேசுகிறார்களா? இந்த தேர்தல் குறித்த ஆய்வு குறித்த அரசியல் கட்சிகளே தாங்களே இந்த பின்னடைவை சந்தித்தோம் என்று ஏதாவது செய்கிறார்களா? இது அவர்கள் செய்வதாக இல்லை. ஆனால் எங்களுடைய அறிவு சார்ந்த ஒரு சமூகம் இருக்கிறது, ஒரு கல்விசார் சமூகம் இருக்கிறது, இவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய சமூகம் இருக்கிறது. நான் சொல்லுகின்ற இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு புதிய அணுகுமுறை தான். இது பல்கலைக்கழகங்கள் எல்லாம் படிப்பிப்பது கிடையாது. இதை சொல்வது ஒரு தேர்தல் சார்ந்த ஒரு புதிய விஞ்ஞான, தரவியல் சார்ந்த ஒரு விஞ்ஞானம். இது சில பேர் இப்ப இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் இருவர் தான் இதில் பேசப்படுவார்கள். ஒருவர் பிரசாந்த் கிஷோர் என்று சொல்லிக் கொள்வார்கள், அடுத்த யோகேந்திர யாதவ். இந்த இருவருக்காக கட்சிகள் இந்தியா முழுக்க அலைந்து திரிவார்கள், எவ்வாறு ஒரு வியூகம் வைத்துக் கொள்வது. ஆனால் இந்த வியூகத்தை ஏதோ வகையில் தேசிய மக்கள் சக்தி புரிந்திருக்கிறது. அவர்களுக்கு ஆரோ இந்த விடயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நான் இதை ஆரம்பத்திலிருந்தே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் தெரிந்துதான் பல விடயங்களை தெளிவாக செய்தார்கள். அது ஏனிடம் இருக்கவில்லை. அதான் அவருடைய வெற்றியினுடைய இன்னொரு பின்புலமும் கூட. ஆகவே தமிழர் விவகாரத்தில் பல விடயங்களை நாங்கள் தவறாகவே புரிந்து கொள்ளுகிறோம், தவறாகவே பேசுகிறோம். குறைபாடுகள் நிறைய எங்களுக்குள் தான் இருக்கிறது. அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படுமாக இருந்தால் தமிழர்களுடைய அடைவுகள் இலகுவாக வரும். ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி சார்ந்த இந்த அரசில் பல சவால்கள் தமிழர்களுக்கும் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நீங்கள் சொன்னது போலத்தான் எல்லாரும் இலங்கையர்கள், எல்லாரும் எங்கும் செல்லலாம், அங்க எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கிறது என்கின்ற ஒரு சின்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் முடக்கி விடுவார்கள். உலகளாவிய ரீதியில் தேசிய இனம் சார்ந்த விடயங்கள் இன்று அமெரிக்கா வரையும் இருக்கிறது. எல்லா நாடுகளுக்கும் தேசிய இனங்கள் சார்ந்த விடயங்கள் முதன்மையாக இருக்கிறது, பேசப்படுகிறது. அதற்காக அந்தந்த இனங்கள் சார்ந்தவர்கள் தங்களுக்காக நின்று பேசி அவற்றை பெற்றுக் கொள்கிறார்கள்.
அதை பேசா மடந்தைகளாக வாயுள்ளா பூச்சிகளாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் பின்னர் அதனுடைய விளைவுகள் பாரதூரமானவையாக மாறும். அதாவது நீர்கொழும்பில் நிறைய தமிழர்கள் வாழ்ந்த சமூகம் வாழ்ந்த ஒரு இடம் நீர்கொழும்பு முழுமையாக. இன்று அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேர்களுமே மாறி இப்பொழுது அவர்கள் சிங்களம் பேசுவர்களாக மாறியிருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு சூழல் இலங்கையினுடைய அனைத்து பகுதிகளிலும் உருவாகுவதை இவர்கள் விரும்புவார்கள். அதற்கு பலியாக போகிறோமா அல்லது நாங்கள் ஒரு பாரம்பரிய இனத்தினுடைய தொடர்ச்சியாக அதை நிலைநிறுத்தி பயணிக்கப் போகிறோமா, அதற்கு என்னென்ன மாற்றங்களை விரைந்து நாங்கள் செய்ய போகிறோம் என்கின்ற கேள்வியெல்லாம் இந்த தேர்தலுக்கு பின்னர் நடைபெறுகின்ற விடயங்களும் இன்று அனுரகுமார திசாநாயக்கருடைய பேச்சு வரையும் எழுப்பி நிற்கிறது. ஆகவே இவை ஒன்றை சொல்லி நிற்கிறது, தமிழர்கள் தங்களுடைய பயணத்தில் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும், தங்களை வலுப்படுத்தி நிற்க வேண்டும். அதே நேரம் மாற்றங்களை அவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்களோ அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் அவற்றை வரவேற்பதற்கு தமிழர்கள் ஒரு நாளும் பின் நிற்க மாட்டார்கள். அதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. நீண்ட காலமாக மாற்றத்தை வெளிப்படுத்த வேண்டியவர்கள் நீங்கள். ஒரு வரியில் சொல்லிக் கொள்வதனால் தேசிய தலைமை ஒன்றை சொன்னார். ஜெயவர்தன ஒரு புத்தனாக இருந்திருந்தால் அல்லது சிங்கள தலைவர்கள் உண்மையான புத்தர்களாக இருந்திருந்தால் நான் ஆயுதத்தை தூக்கி இருக்க மாட்டேன் என்று. தமிழர்களை பொறுத்தவரை இன்றும் இருக்கக்கூடிய சூழல், அவர்கள் சரியான புத்தர்களாக தங்களுடைய வெளிப்பாட்டை மாற்றங்களை சரியான முறையில் நீதி சார்ந்து வெளிப்படுத்துவார்களாக இருந்தால், அதே நேரம் தமிழ் மக்களை ஒரு தேசிய எண்ணமாக அங்கீகரித்து அவர்களுக்கான வாழ்வு உரிமையை அவர்கள் முழுமையாக வழங்குவார்களாக இருந்தால் தமிழர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கு என்றும் தயாராக இருப்பார்கள் என்பதுதான் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக சொல்லிக்கொள்ளலாம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு புதிய அரசினுடைய நிலைப்பாடுகளும் அக்கிராசன உரையில் வெளிப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகளும் இராணுவ ரீதியாக இலங்கை அரசு தற்போது எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளின் வெளிப்பாடுகளும் வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவ முகாம் மீளப்பெறப்படுகின்றமையின் சூட்சுமங்களும் என்று முக்கியமான பல ராஜதந்திர உள்ளக அரசியல் மற்றும் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.